இருக்கணும். யதூன இலல் கைர், அவர் நல்லதின் பக்கம் அழைக்கணும். வயமுருன பில் மஅரூஃப், நன்மையை ஏவணும். வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை விட்டும் தடுக்க வேண்டும். அவர்கள்தான் வெற்றியாளர்கள். அப்ப தீமையை தடுக்க வேண்டும் என்பது அது இறைவனுடைய கட்டளை. தீமையை தடுத்தாக வேண்டும். தீமையை தடுக்கக்கூடிய பண்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் ஷிர்க்கை செய்கிறார்கள், அதை தடுக்க மாட்டார்கள், பேச மாட்டார்கள். தொழு கூப்பிடுறது அவர்கள் செய்கின்ற கிரியை. ரெண்டா ஜமாத்தில் போவாங்கன்னு கூப்பிடுறது. ஷிர்க் நடக்கும், தடுப்பதில்லை. ஊரிலே மாபெரிய கொடுமை, இந்த கிழக்கு மாகாண உலக நாடுகளிலே 1000 கொடுமைகள், அநியாயம், அக்கிரமங்கள் நடக்கிறது. எவ்வளவு பெரும் மர்க்கஸ்கள் இந்த உலகம் எல்லாம் இருக்கிறது. அங்கே பாவங்களை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக எந்த குரலுமே குடுபடுவதில்லை. இது குர்ஆனுடைய கட்டளைக்கு மாற்றம் இல்லையா? குர்ஆனுடைய வழிமுறைக்கு மாற்றம் இல்லையா? ஏன் பேசுவதில்லை? நான் தப்லீகில் சென்றால், நான் ஒரு மௌலவியாக இருந்து சென்றாலும் நான் பேசக்கூடாது. 6 நம்பருக்குள் தான் பேச வேண்டும். முழு சமுதாயத்தினுடைய அனைத்து துறைகளுக்கும் மார்க்கமாக்கப்பட்ட வழிகாட்டக்கூடிய இந்த குர்ஆன் அப்படியே சுருக்கப்பட்டு விட்டது. அதனால் எந்த சமுதாயத்தினுடைய எந்த அநாகரிகங்கள், எந்த அனாச்சாரங்கள், எந்த சமூக கொடுமைகள் எதுவும் இவர்களால் தடுத்து நிறுத்தப்படுவதில்லை. எதற்காக குரல் கொடுக்கப்படுவதில்லை. இன்னொரு அடிப்படை, வெளிச்சம் வந்தால் இருள் போய்விடும். இந்த அடிப்படை அல்லாஹ்விற்கு தெரியாமல் போய்விட்டதா? அல்லாஹ்வுக்கு தெரியாமல் போனால் தான் தீமையை தடுக்கணும் என்ற வசனம் வந்ததா? ரசூலுல்லாஹ் சொல்லவில்லையா? உங்களில் யார் ஒரு நன்மை தீமையை கண்டாரோ அவர் கையால் தடுக்கட்டும். கையால் தடுக்கட்டும். தடுக்கட்டும் என்றால் தடுத்தாக வேண்டும். வாயால் சொல்லி தடுக்கணும். இல்லை என்றால் மனதினால் வெறுத்து ஒதுங்க வேண்டும். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வேலை நடக்கக்கூடிய எல்லா சமுதாயத்திலையும், அது இலங்கையாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், பாகிஸ்தான் இருக்கலாம், அரபு நாடில் இருக்கலாம், அவனை தடுப்பதில்லை. அதற்கு ஆதாரம் என்ன சொல்வார் தெரியுமா? சாராயம் குடிப்பது அதை அல்லாஹ் தஆலா உடனடியாக தடுத்தானா? படிப்படியாகத்தானே தடுத்தான். அப்ப நம்ம அப்படி திருநாள் தடுக்க இயலுமா என்று ஒரு ஆதாரம் காட்டுவார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, சாராயம் ஹராமாக்கப்பட்டது 3 கட்டங்களின் பின்னால். ஒரு வசனம் இறங்குகிறது. இவர்கள் மதுபானத்தை பற்றி கேட்கிறார்கள். يسألونك عن الخمر والميسر قل فيهما اسم كبير ومنافع للناس. இதிலே மதுபானத்தை பற்றி கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அதிலே நன்மையும் நலவும் இருக்கிறது, தீங்குகளும் இருக்கிறது. நலவென்றால் பிசினஸால வர ஆதாயம், தீங்கு அதில் வர தீங்குகளை சொல்ல தேவையில்லை. இப்படி ஒரு கட்டத்தை தடுக்கவில்லை. இறைவன் சூசகமாக சொன்னான். இன்னொரு வசனம் இறங்குகிறது. வலா தக்ரபு ஸலாத்த வஅன்தும் சுகாரா. போதையுள்ள நிலையிலே நீங்கள் தொழுகைக்கு நெருங்காதீர்கள். எனவே தொழப்போகிற போது குடிக்கலாம் என்று தடை வந்துவிட்டது. கடைசியா ஒரு வசனம் இறங்குகிறது. இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபு. மதுபானம், சூதாட்டம், சிலை வணக்கம், இவைகள் எல்லாம் ஷைத்தானுடைய காரியங்கள். எனவே நீங்கள் அவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று வசனம் இறங்குகிறது. ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டோடு ஹராமாக்கப்பட்டு விட்டது. இதை சொல்லி, இதை நானும் பயான்ல சொல்லி இருக்கிற அந்த காலத்தில் பல்வேறுபட்ட பயான்ல சொல்லி பாவத்தை தடுக்க இயலுமா, திடீரென தடுக்கக்கூடாது என்ற ஒரு வாதம் வைத்தேன். என்னுடைய அறியாமை காலம், அல்லாஹ் என்னை மன்னிப்பான், நான் தௌபா செய்து கொண்டேன். அந்த சகோதரர்களுக்கு இந்த விடயம் போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போது பேசுகிறேன். ஆனால் என்னுடைய கடமை முடிந்து விடுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இது ஹிஜ்ரி 5. ஹிஜ்ரி 6 ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வரார். ஹிஜ்ரி 6 ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தால் அவருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, தம்பி நீங்க சாராயம் குடிச்சுக்கு வாரையல், குடிக்கிற பண்பு இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா விடுங்க, இப்ப கூட தேவையில்லை. அப்படியா?
படிப்படியாவா? அது இஸ்லாத்துடைய ஆரம்ப காலம் சட்டம், அதோட முடிஞ்சு. வட்டி கடைசி நேரம் ஹராமாக்கப்பட்டது. ஹராமாக்கப்பட்டதற்கு பின்னால் வட்டி யாரும் செய்ய இயலாது. அல்லாஹ் அதே சொல்கிறான், ஒமன் ஆத ஃபௌலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபிஹா காலிதுன். வட்டி ஹராம் என்று தெரிந்ததற்கு பின்னால் யார் செய்வானோ அவர்கள் நரகவாதிகள் நிரந்தரமாக இருப்பார்கள். எனவே சாராயம் ஹராமாக்கப்பட்டதோ அல்லது மற்றும் சில பாவங்கள் பிற்காலத்தில் ஹராமாக்கப்பட்டது என்றால் அதுவெல்லாம் ஹராமாக்கப்படும் வரையில் தான் ஹலால். ஹராமாக்கப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டதா, புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவருக்கு சட்டம் நீங்கள் வட்டிக்கு கொடுக்க இயலாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாராயம் குடிக்க இயலாது. அவர் ஆரம்பகால சட்டத்தை கொண்டு வந்து அதை ஒரு ஆதாரமாக காட்டி நீங்கள் ஜமாத்தில் வாங்கோ, பரவாயில்லை, குடிக்கணுமா பரவாயில்லை, நீங்க ராசியா போய் என்ன செய்யுங்க, குடிச்சு கொள்ளுங்கள். சிலர் சொல்வார்கள், அந்த காலத்தில் சொல்லப்பட்டது, நாங்கள் ஜமாத்தில் கூட்டிட்டு வருவோம். கூட்டிக்கு வந்தால் அவர் குடிக்கிறா இருந்தாலும் பரவாயில்லை, அவர் போத்தலோட விரட்டும், அவரை பள்ளிக்குள்ள, நீங்க பள்ளிக்குள்ள குளிக்காம வெளியில போய் என்ன செய்யுங்க, ஏன் குடிக்கிறனா கொஞ்சம் குடிச்சு கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. எப்படின்னா அவர் மனிதர்கள், ஏன்னா அது இப்படி தடுக்க இயலாது, இப்படி தடுக்க இயலாது, மனிதர்கள் தூரம் ஆயிடுவார்கள். இது முறையா? அல்லாஹ்வின் சட்டத்தை சட்டமாக சொல்வது கடமை, எடுத்து நடப்பது நடக்காதும் அவருடைய விடயம். பல்லிக் மா உன்சில இலைக்க மிர் ரப்பிக், உன் ரப்பிடமிருந்து எது இறக்கி வைக்கப்பட்டது நீ அதை எத்தி வை. இல்லை என்றால் இறைவனுடைய தூதுத்துவத்தை நீ நிறைவேற்றியவனாக ஆக மாட்டாய். நமக்கு கடமை சொல்லுவது, செய்வதும் செய்யாதும் அது வேறு விடயம். எனவே சகோதரர்களே, சமுதாயத்திலே வட்டி என்கிற மாபெரிய பாவம் முஸ்லிம் சமுதாயத்தை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிறது. அதை பற்றி எந்த ஒரு மேடையிலும், எந்த ஒரு மர்க்கஸிலும், எந்த ஒரு பெரிய அவர்களுடைய இஜ்திமாக்களிலும் பேசுவது கிடையாது. நாளாந்தம் பேசப்பட வேண்டிய சப்ஜெக்ட். அதனால் அதிலே மிக மும்முரமாக ஜமாத்திலே போவார்கள், பேங்கிலே வேலை கொண்டிருப்பார்கள். இந்த கிழக்கை மடக்கை மாட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பெரும் கொடுமை, சீதன கொடுமை. குர்ஆனுடைய சட்டத்துக்கு மாற்றமாக பெண்களிடமிருந்து வீடு என்றும் காணி என்றும் மற்றும் சொத்துகள் என்றும் வாங்கப்படுகிறது, பறிக்கப்படுகிறது. அதை பற்றி எந்த வார்த்தையுமே பேசுவதில்லை. இந்த கர்மத்தை பற்றி எந்த வார்த்தையும் பேசுவதில்லை. அன்றொரு நாள் நான் பேசினேன், அதற்கும் எனக்கு மசூரா வைத்தார்கள், நீங்கள் 6 நம்பருக்கு அப்பால் பேசிவிட்டீர்கள் என்று. இதெல்லாம் நாம் விலகுவதற்கு ஒரு காரணமாக இருந்த காலம் அது. அதனால் அதே பாவத்தை அவருடைய பெரிய அமீர், சின்ன அமீர் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். ஏரிய அமீர்மார்கள் அவர்கள் பெண் தரப்படும் என்று வீடு வாங்குகிறார்கள், அவர்கள் வீடு கொடுக்கிறார்கள், காசு கொடுக்கிறார்கள், சீதனம் வாங்குகிறார்கள், கொடுக்கிறார்கள். ஏன்? இஸ்லாத்தை 6 நம்பருக்குள் சுருட்டி விட்டார்கள். தெரியாது, அறியாமை. அவர்கள் சுருட்டவில்லை, அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது ஒரு சிறியதொரு பகுதி. என் அன்பிற்குரிய தப்லீக் சகோதரர்களே, நான் உங்களை அன்போடு விழிக்கிறேன், பரிதாப கண் கொண்டு பார்க்கிறேன். நலவு என்று கருதி உங்களின் பணத்தை செலவழிக்கிறீர்கள். நீங்கள் போகின்ற வழி அது உண்மையாக குர்ஆனுடைய பாதை அல்ல, குர்ஆனுடைய பாதை என்று எண்ணுகின்றீர்கள். ஒன்றை, ஒரு பெரும் பகுதியை விட்டுவிட்டு ஒரு சிறு